ஸ்கூல் விட்டு வரையில தேன் மிட்டாய் வாங்கி இருக்கிறது அவ்வளவு இனிப்பா இருக்கும். சின்ன பிள்ளையில தின்ன தேன் மிட்டாய் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டா எல்லாரும் வாங்க. நான் பிச்சை போடுறேன், நீ யாரும் எடுத்து தின்ற கூடாது. நசுக்கி விடுங்க, நீங்க எடுத்து வாயில வச்சிடாங்க. குப்பரை போட்டுருக்கணும் தான் வரும். நசுக்கு ஈஸியா இருக்கும். நாளத்துக்கிட்டே இருக்கும். போட்டு விடு போட்டு விடு. வெட்டி எடுத்து புடிச்சுக்கோங்க. கீழே கரெக்டா ஊத்துது. உனக்கு என்ன கிண்டி கிண்டி விடு கிண்டி விடு. அதே மாதிரி அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே அமுக்கி விடு. நல்லா இழுத்து பிடிச்சுக்கோ. சின்னனே சுட்டுங்க. இந்தானே முறுக்கு வந்துடும். டிராகன் பழம் சாறு மாவே அப்படிதான். நல்ல வேலை இன்னைக்கு என்ன பண்ண விடல. கேமராமேனுக்கு ஒரு நன்றி. இந்த தண்ணி பக்கம் போதும். முனைக்கின கல்லுப்பு, சுத்தமான நாட்டு பசு நெய். ஒரிஜினல் நெய்யோட வாசனை அது சும்மா கம்மன இருக்கு. பக்கம் போதுமா என்ன? சரியா இருக்கு, சரியா இருக்கு. பச்சை தண்ணி, கல்கண்டு, ஓகேவா இருக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. நம்மள விட்டா இருக்கு பாத்துடா. போடு. ஐயோ உள்ள 3 வேளை முடிஞ்சு பாரு. ஒரு வேளை 7 வாட்டி பார்க்க சொல்றாயா? ஆமா, சிம்பாஜே சரியா முடிஞ்சு போச்சு. ஆளுக்கு ஒரு கத்தி நான் தனி நல்லா தேய்ச்சுக்கேன். ஒரு ட்ரக் தான் அண்ணே இருக்காங்க. அது என்ன இல்ல இன்னும் அண்ணே அதெல்லாம் இழுத்து கொண்டு போயிடும். ஏய் பை என்னாச்சு? பயங்கரம். அண்ணே நீ அங்கே தேடுனே. அண்ணா காயின் மாதிரி வருது. வரணும்ல. நெருக்கு போய்கிட்டே இரு. லேட் பண்ண கூடாது. ஏய் கீழ வேளை தள்ளி விட்டுறாதீங்க. அண்ணா இப்ப பாருங்க இங்க தூக்கி வீசுறேன் பாருங்க கரெக்ட்டா. ரெண்டு இடுக்கு எடுத்து வச்சிட்டா என்ன பண்ணுது இப்ப? நல்லதாங்கற. நம்ம அதை எடுத்துறோம். போடு. என்ன பரப்படாப்ல. ஏய் போடுங்கப்பா. தீராத விளையாட்டு தேடு தேடு. நான் சொல்றேன் ஏய் உன்ன இந்த ஜாமி குட்டினா கிடையாது. சல்லாட சல்லாட வல்லையடா. இது நீங்க தாங்க அமுக்குனீங்க. தெரியல. இல்ல அவன் மட்டும் தான் சொல்லுங்க அத எடுத்து தர்றேன். நம்ம வண்டிலாம் வேகமா தான் போயிட்டு.
போன வாங்கினது 2 3 ரூபா ரேட் இருக்குல்ல. தேனு மிட்டாய் செஞ்சு சக்கரை பாலை ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இதை இப்படியே சாப்பிட்டோம்னா பசபசப்பு தன்மையோடு இருக்கும். இதை வச்சிருந்துட்டு நாளைக்கு காய வச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கே. அப்படியே அள்ளி திங்கலாம இருக்கு. பள்ளிக்கூடம் விட்டு வரையில 1 ரூபாய்க்கு 4 மிட்டாய். அந்த தாத்தா கடையில வந்து வாங்கி சாப்பிடும் பாரு. 1 ரூபாய்க்குலாம் தேன் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் கையை வெளிச்சு நல்லா அள்ளி போடு, அள்ளி போடுறோம், அள்ளி போடுறோம். சிங்கம் சிங்கம் தேடு மிட்டாய். அப்படியே கையை உள்ள விட்டு எடுத்து சாப்பிட்ருவா. புடிங்கி தின்றலாம் போல இருக்கு. இருக்கு நல்லா ஒரு சினிமா ஊறி டேஸ்டா. தேனு மாதிரி ஆஹா. இல்லை பாவா காயம் தான் நல்லா அந்த சக்கரை பாவெல்லாம் மேலே நல்லா தெரிஞ்சு. வேண்டாம் வேண்டாம்னு எல்லாத்தையும் தின்னு தீர்த்துட்டாங்களே. 90's கிட்ஸோட ஃபேவரட் தீனி வந்து தேன் மிட்டாய். இந்த பள்ளிக்கூடம் படிக்கும்போது சின்ன வயசாக இருக்கும்போது கடையில் தேன் மிட்டாய் இருக்கும். அதை வாங்க அப்போதைக்கு காசு இருக்காது. அதை பார்த்து காசு சேர்த்து ரூபா 50 பைசா 1 ரூபான்னு சேர்த்து அந்த தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம். அது வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தாத்தாவோட சேர்ந்து தேன் மிட்டாய் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அதுவும் இந்த சக்கரை பாவில் ஊறி போட்டு நல்லா மேலே அப்படியே சர்க்கரையோடு இருந்து சாப்பிடும்போது இன்னைக்கு உண்மையிலே தேன் மிட்டாயை திகட்ட தின்னு தீத்தாச்சு. வேற லெவல். தேனு சொட்டுது ஊற்று.